நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். பர்கூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருக்கு கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் போட்டியிடுகிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் இன்று பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்த மதியழகனுக்கு திமுக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பர்கூர் திருப்பத்தூர் கூட் ரோட்டில் 2000க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் திமுகவினர் இணைந்து பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி இழுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பர்கூர் சாலையில் ரோட் ஷோவாக வந்த வேட்பாளர் மதியழகன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள அண்ணா சிலை மற்றும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய மதியழகன் எம்எல்ஏ, வரும் தேர்தலில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். பர்கூர் தொகுதியில் இந்த 5 ஆண்டுகளில் புதியதாக பேருந்து நிலையம், மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் என பல்வேறு திட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளேன். முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவிற்கே முதன்மை முதல்வராக இருக்கிறார். அவருடைய திட்டங்களை அண்டை மாநிலங்கள் பின்பற்றுகின்றனர். மிகச் சிறப்பான ஆட்சி வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த தேர்தலில் 200 தொகுதிகளை வென்று புதிய வரலாறு படைப்போம் என பேசினார். இன்றைக்கு பாசிச பாரதிய அரசாங்கமாகட்டும், ஒன்றுக்கு உதவாத எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகட்டும், எந்த விதத்திலையுமே அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி கிடைக்கவரே அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் எடப்பாடி அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார். ஆனா முதல்வராக இருந்தானா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? எண்ணற்ற திட்டங்களை செய்து குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் குறிப்பாக கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்திருக்கும் வகையிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் பயன்பெறும் வகையிலே சிறப்பான திட்டத்தை வழங்கி மக்களுடைய பேர் ஆதரவை பெற்ற தலைவராக இருக்கின்றார் நம்மளுடைய தமிழக முதல்வர் தளபதியார். இந்த நிகழ்விலே ஒரு மகா கூட்டணி அமைத்திருக்கின்றார். மத சார்பற்ற கூட்டணி நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு தோழமை கட்சிகளும் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் இந்த காலத்திலே, இந்த தருணத்திலே நாம் சிறப்பாக பணியாற்றி நமக்கு அச்சுறுத்துகின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஒன்றிய அரசு, அதற்கு துணை போய் அருமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சவாலாக இருந்து நம்முடைய வெற்றி உறுதி பெற்றது என்றாலும் அவர்களுடைய சூழ்ச்சியை எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய எந்த ஒரு காரணத்திற்கும் நாம் அடிப்படையை விடாத எந்த விதத்திலும் சூழ்ச்சியும் நம்ம எந்த காரணத்தையும் மன்னர்களை பண்ற அளவில் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சிறப்பாக பணியாற்றி 200 தொகுதியை படைப்போம், வெற்றி பெற்று கழக தலைவருடைய படைப்போம். குறிப்பாக பர்கூர் சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலே இருக்கின்ற 6 தொகுதி, குறிப்பாக தோழமைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற கட்சியாக இருந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் போடுகிறார் என்பதை உணர்ந்து அனைத்து தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற்று தர வேண்டியது ஒவ்வொரு மதசார்பற்ற கூட்டணியுடைய கட்சியினுடைய பொறுப்பு என்பதை இந்த இடத்துல நான் சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன்.